நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தி காணக்கூடிய முதலாவது வினா. அதில் எக்ஸின் பெருமானத்தை காண்க. இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ். இந்த எக்ஸை காணுகின்றால் பாருங்க, ஏபியின் நடுப்புள்ளி டி, ஏடி சமன் டிபி. ஆகவே ஏபியின் நடுப்புள்ளி டி, ஏஇ சமன் இசி. ஆகவே ஏசியின் நடுப்புள்ளி இ. ஆகவே நடுப்புள்ளி தேற்றத்திலே பயன்படுத்தலாம். பிசி அரைவாசிகள் டிஇ, பிசி இன் அரைவாசிதான் டிஇ. ஆகவே டிஇ சமன் அரை தர 15. ஆகவே 7.5 சென்டிமீட்டர். இரண்டாவது வினா பாருங்க, அதிலேயும் ஏஇ சமன் இபி. ஆகவே ஏபியின் நடுப்புள்ளி இ, ஏடி சமன் டிசி. ஆகவே ஏசியின் நடுப்புள்ளி டி. ஆகவே இதில் நடுப்புள்ளி தேற்றத்தை பிரயோகிக்கலாம். பிசியின் அரைவாசி டிஇ. அப்ப இ டி சமன் அரை பிசி. இங்க அரை தர பிசி பெருமானம் தான் எக்ஸ். ஆகவே இடியின் பெருமானம் தரப்பட்டிக்கு 6 சென்டிமீட்டர். ஆகவே எக்ஸ் சமன் 2 அங்கல போகிறது 12 வரும். எக்ஸ் சமன் 12 சென்டிமீட்டர். இந்த கணக்கை பாருங்க, இதிலையும் எல்பி சமன் பிஎன். ஆகவே எல் எண்ணின் நடுப்புள்ளி பி, எம் கியூ சமன் கியூஎன். ஆகவே எம் எண்ணின் நடுப்புள்ளி கியூ. இதிலையும் நடுப்புள்ளி தேற்றத்தை பிரயோகிக்கலாம். அப்ப எல் எம் சமன் 2 PQ, 2 PQ. PQட பெருமானம் 2 தர PQட பெருமானம் 2x சாய உண்டு. இங்க பிரக்கெட் போடணும் கட்டாயம். இங்க 42. ஆகவே இதை 2ஆல பிரிச்சால், சமன்பாட்டை 2ஆல பிரிச்சால் 21 சமன் 2x சாய உண்டு. ஆகவே 2x சமன் 22, x சமன் 11 சென்டிமீட்டர். இரண்டாவது வினா பார்க்கும். இங்க ஒரு முக்கோணி தரப்பட்டிக்கு LMN என்று, அதன் நடுப்புள்ளிகள் ஒவ்வொன்றும் XYZ என்று தரப்பட்டிக்கு. XYZ ஆகிய புள்ளிகளை இணைக்க வாரதும் ஒரு முக்கோணி. அந்த முக்கோணியில சுற்றளவு தான் கேள்வி. அப்ப எங்களுக்கு தெரியும் இங்க நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தலாம் என்று. எம் என்னோட அரைவாசி தான் ZY ஆகும். ஆகவே MN பெருமானம் 8 சென்டிமீட்டர், இதன் பெருமானம் அரைவாசி 4 சென்டிமீட்டர். அதே நேரம் எல்லுடைய பெருமானம் 10 சென்டிமீட்டர் என்றால் இதன் அரைவாசி தான் இதாகும் ZX. ZX பெருமானம் 5 சென்டிமீட்டர். அதே நேரம் LM நீளம் 12 சென்டிமீட்டர். அப்ப இதோட அரைவாசி தான் XY ஆகும். அப்ப 6 சென்டிமீட்டர் ஆகும். இப்ப XY என்ற முக்கோணியுடைய 3 பக்கங்களின் நீளங்கள் தெரியும். ஆகவே சுற்றளவு காணலாம். 4 சகா 5 சகா 6 சென்டிமீட்டர். ஆகவே கூட்டினால் 4 மாறும் 10, 10 மாறும் 15 சென்டிமீட்டர் ஆகும். XYZ சுற்றளவு 15 சென்டிமீட்டர். மூன்றாவது வினா, நாற்பகலும் தரப்பட்டிக்கு ABCD என்று, அதனுடைய மூலைவிட்டங்கள நீளம் தரப்பட்டிக்கு AC சமன் 15 சென்டிமீட்டர், BD சமன் 10 சென்டிமீட்டர். கேள்வி என்னென்றால், இந்த நாற்பக்கள நடுப்புள்ளிகளை இணைக்க வரும் நாற்பக்கள சுற்றளவு யாது? அப்ப ஏபியிட நடுப்புள்ளி இங்கே குறிப்போம் ABCD. E இதன் நடுப்புள்ளி F என்று குறிப்போம். F G H என்று குறிப்போம். H. ஆக இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இது இதுக்கு சமன். ஆகவே இப்ப நடுப்புள்ளியில இணைக்கும் இணைச்சவாறு ஒரு நாட்பக்கல். நடுப்புள்ளியில இணைக்கும் போது கிடைக்கப்படுறது ஒரு நாட்பக்கல். ஆகவே இந்த நாட்பக்கலோட பக்கங்கள் நீளங்களை கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். ACD முக்கோணியை கருதுங்க. ACD முக்கோணியில இந்த 2 பக்கங்களோட நடுப்புள்ளியில் இணைக்குவாறு தான் HG. அப்ப HG சமன் அரை AC ஆகும். அரை AC நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தினால் HG சமன் அரை AC. அதே நேரம் பாருங்க ABC என்ற முக்கோணியில
EF என்றது நடுப்புள்ளியிலே நிற்க வர கோடு. ஆகவே EF சமன் அரை AC ஆகிக்கும், ரெண்டும் சமனாகிக்கும். அதே நேரம் இந்த முக்கோணி பாருங்க, ADB முக்கோணிய ADB முக்கோணியில நடுப்புள்ளியை தேர்ந்தெடுத்து இருக்கலாம். EH சமன் அரை DB ஆகிக்கும், அரை DB. அதே நேரம் DBC முக்கோணியை பாருங்க, நடுப்புள்ளியில நிற்க வரும் GF இன் பெறுமதி அரை DB ஆகிக்கும், அரை DB ஆக இருக்கும். ஆகவே எங்களுக்கு தேவையான 4 பக்கங்களுடைய பெருமானங்கள் எங்களுக்கு கிடைச்சிட்டு, ஆகவே 4 பக்கங்களையும் கூட்டுவோம். இப்போ அப்ப HG சஹ GF சஹ FE சஹ EH தான் சுற்றளவு. ஆகவே ஒவ்வொன்றும் பெருமானத்தை போடலாம். அப்ப AC சமன் இங்கே 15 தந்தீங்க. அப்ப HG போடலாம் 7.5 இங்கே EF பாருங்க, EF பெருமானமும் அரை AC. ஆகவே இதுக்கும் போடலாம் 7.5. அதே நேரம் GF பாருங்க, GF அரை DB, DB பெருமதி 10, ஆகவே 5 சென்டிமீட்டர். EH பாருங்க, EH பெருமானமும் அரை DB. அப்ப DB சமன் 10, அரை என்றால் 5 சென்டிமீட்டர். ஆகவே 5 மைனஸ் கூட்டினால் 10, 7.5 15, ஆக மொத்தமாக 25 சென்டிமீட்டர். நான்காவது நாம் பார்ப்போம். இங்கு தரவு தரப்பட்டு முக்கோணி ABCயின் AB நீளம் 8 சென்டிமீட்டர், BC நீளம் 10 சென்டிமீட்டர். அதே நேரம் முக்கோணி ABCயின் சுற்றளவு தரப்பட்டு. அப்ப முக்கோணியின் 2 பக்கங்கள் தரப்பட்டு 3ஆம் பக்கத்துல நீளத்தை கண்டுபிடிக்கிறோம். அப்ப முக்கோணி சுற்றளவு சமன் AB சஹ BC சஹ CA சமன் சுற்றளவு. முக்கோணி ABCயின் சுற்றளவு. அப்ப ABCயின் சுற்றளவு தரப்பட்டு 24 சென்டிமீட்டர். இங்கே AB தரப்பட்டு 8 சென்டிமீட்டர், BC தரப்பட்டு 10 சென்டிமீட்டர். ஆகவே ஒரு தெரியாக நியமிக்கு CA பெருமானத்தை காணலாம். CA சமன் இங்கே கூட்டினால் 10 8 18. இங்கே சமனுக்கு மறுசெயலுக்கு வரும்போது 24/18 என்று வரும். ஆகவே CA சமன் 6 சென்டிமீட்டர். இப்போ இங்கே 6 சென்டிமீட்டர் என்று விட வந்தாச்சு. அப்ப இது 6 சென்டிமீட்டர் ஆகிக்கும் என்றால் இதர நீளத்தை கண்டுபிடிக்கலும் நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தி PQ சமன் 3 சென்டிமீட்டர். அப்ப முதலாவது கேள்வி கேட்கிறாங்க, நாட்பக்கல் APQCயின் சுற்றளவு. அப்ப AB சமன் 8 சென்டிமீட்டர் தரப்பட்டு. ஆகவே P என்பது நடுப்புள்ளியின் படியால AP சமன் 4 சென்டிமீட்டர். அதே போல BCயின் பெருமானம் 10 சென்டிமீட்டர், Q என்பது நடுப்புள்ளியின் படியால QCயின் பெருமானம் 5 சென்டிமீட்டர். ஆகவே APQCயின் 4 பக்கங்களிலும் நீளங்கள் தர கிடைக்கப்பெற்றிருக்கு. ஆகவே நாட்பக்கல் APQCயின் சுற்றளவு சமன் 4 சஹ 3 சஹ 5 சஹ 6. ஆகவே 6 4 10, 10 3 13 5 18 சென்டிமீட்டர் ஆகும், 15 சென்டிமீட்டர். இரண்டாவது வினா கேள்விப்பட்டீங்க, நாட்பக்கலின் எஞ்சிய கோணங்களின் பெருமானங்களை காண்க. ஆகவே இது 40, இது 65. 40ஐயும் 65ஐயும் கூட்டினால் 105. ABC என்ற முக்கோணியில 180 சமனாய்க்கும் 40 சஹ 65 சஹ A கோணத்துக்கு. அப்ப A கோணத்துல பெருமானம் 105. A கோணத்துல பெருமானத்தையும் 105 பாகையும் கூட்ட வரது 180க்கு சமனாக இருக்கும். ஆகவே A இன் பெருமானம், கோணம் A இன் பெருமானம் 180 சை 105. ஆகவே 75 பாகை. A கோணம் அப்ப 75 பாகை. இது 75 ஆயிக்கும் என்றால் இந்த 2 பக்கங்களும் சமாந்தரம். ஆகவே இது 75 ஆகிக்கொண்டால் இதுவும் 75. காரணம் ஒத்த கோணம்.
அப்ப இது 75 என்றால் இது 105 ஆகிக்கும். இது நேர்கோணமாக இருக்கும். நேர்கோண ஜோடி சமாந்தர கோடிகளுக்கு உள்ள நேர்கோண ஜோடிகளின் கூட்டுத்தொகை 180 ஆகும். ஆகவே இது 105 பாகை. அப்ப இது 65 என்றால் இதுவும் 115 ஆகிக்கும். இதுவும் ஒரு நேர்கோண ஜோடி சமாந்தர கோடிகளுக்கு இடையே உள்ள நேர்கோண ஜோடிகளின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே 65 சகா விடுத்து வரக்கூடிய x சமன் 180 பாகை. 65 சக x சமன் 180 பாகை. ஆகவே x பெருமானம் 180 65. ஆகவே 115 பாகை. ஆகவே நாட்பக்களின் APQCயின் எல்லா கோணங்களும் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஆகவே சரி, இப்போது நாங்கள் 5வது வினாவை பார்ப்போம். இங்கே ஒரு முக்கோணி தரப்பட்டுள்ளது PQR என. அதில் தரவுறு தரப்பட்டது PQ இன் நடுப்புள்ளி L எனவும் QR இன் நடுப்புள்ளி M எனவும் தரப்பட்டுள்ளது. அதேவேளை QR அதாவது QR சக QP இன் நீளம் இரண்டையும் கூட்டும்போது பெறப்படும் நீளம் 16 சென்டிமீட்டர் ஆகும். அதே நேரம் இன்னொரு தரவு தரப்பட்டுள்ளது PNL இன் கோணம் 90 பாகை என. வினா LMRP இன் சுற்றளவு A சார்பில் காண்க. A சார்பில் LMRN இன் சுற்றளவை காண்க. இரண்டாவது வினா LMRP இன் பரப்பளவை AB சார்பில் காண்க. இது முதலாவது A சார்பில் LMRP இன் சுற்றளவை காண்போம். இந்த முக்கோணியை பார்க்கும்போது எனக்கு நடுப்புள்ளி தேற்றம் பயன்படுத்த முடியும் என்பது விளங்குகிறது. PQ இன் நடுப்புள்ளி L எனவும் QR நடுப்புள்ளி M எனவும் தரப்பட்டுள்ளது. எனவே PR இன் அரைவாசி LM. ஆகவே PR இன் நீளம் 2A. எனவே LM இன் நீளம் A சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே PL இன் நீளம் RM இன் நீளம் தெரியுமெனில் PLMR இன் சுற்றளவை காணலாம். ஆனால் PL சமன் LQ. ஆகவே PQ எழுதலாம் PL சக LQ என. இரண்டு சமன் என்றபடியால PL சக PL சமன் PQ. ஆகவே PQ சமன் 2 PL. அதேவேளை PQR சமன் QR ஐ எழுதலாம் QM சக MR. QR நடுப்புள்ளி M என்றபடியால QM சமன் MR. ஆகவே QR சமன் QM சக QM. எனவே QR னை எழுதலாம் 2 QM என. ஆகவே ஆனால் எங்களுக்கு தெரியும் QR சக QP சமன் 16 சென்டிமீட்டர். QR சக QP சமன் 16 சென்டிமீட்டர். இங்கே PQ பதிலாக 2 PL னை பிரதிடலாம். அதேவேளை QR பதிலாக 2 QM னை பிரதிடலாம். 2 பொது இருக்கலாம். இதிலே 2 QM சக PL சமன் 16 சென்டிமீட்டர். ஆகவே QM ஐயும் PL ஐயும் கூட்டும்போது பெறப்படுவது 16 2ஆல் பெருக்கப்படுவது 8 சென்டிமீட்டர் ஆகும். எனவே PLMR இன் சுற்றளவை காணும்போது PL சக MR இன் நீளம் இங்கே காணப்பட்டுள்ளது 8 சென்டிமீட்டர். LM நீளம் A, PR நீளம் 2A. ஆகவே QM சக PL சக LM சக PR
தான் சுற்றளவு PLMR. இது ரெண்டுக்கும் பதிலாக போடலாம் 8 சென்டிமீட்டர். எனவே LM இன் பெருமானம் A, PR இன் பெருமானம் 2A. ஆகவே 3A சக 8 என்பது PLMR இன் சுற்றளவாகும். அடுத்து இரண்டாவது வினாவை அவதானிப்போம். நாட்பக்கல் LMRP இன் பரப்பளவை காண்க. LMRP இன் பரப்பளவு இங்கே PQR இதை அவதானிக்கும் போது நடுப்புள்ளி தேற்றப்படி PR சமாந்தரம் LM ஆகும். ஆகவே இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையே உள்ள நாட்பக்கல் இது ஒரு சரிவகமாகும். சரிவகத்தின் பரப்பளவு எதிர்பக்க சமாந்தர பக்க ஜோடியின் கூட்டுத்தொகையை செங்குத்து உயரத்தினால் பெருக்க வேண்டும். ஆகவே நாட்பக்கல் LMRP இன் பரப்பளவு இன் பரப்பு சமன் அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை A சக 2A பெருக்கல் அடையாளம் செங்குத்துயரம் B, செங்குத்துயரம் B. ஆகவே அரை தர 3A தர B. ஆகவே 3AB இன் கீழ் 2 என்பது LMRP இன் பரப்பளவு ஆகும். இப்போது ஆறாவது வினாவை அவதானிப்போம். இங்கே பெரிய ஒரு முக்கோணி தரப்பட்டுள்ளது PQR என. PQR இன் PQ இன் நடுப்புள்ளி M, PR நடுப்புள்ளி L, RQ இன் நடுப்புள்ளி N ஆகும். அதேவேளை இப்போது பெறப்படுவது LM எனும் முக்கோணி LM இன் நடுப்புள்ளி ML இன் நடுப்புள்ளி A, LN இன் நடுப்புள்ளி B, NM இன் நடுப்புள்ளி C. ஆகவே இந்த முக்கோணின் சுற்றளவு கேள்வியாக கேட்கப்படுகிறது. PQR சுற்றளவு தரப்பட்டிருக்கு 12 சென்டிமீட்டர். இங்கே நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தலாம். ஆகவே MN இன் பெருமானம் PR இன் பெருமானத்தின் அரைவாசி ஆகும். ஆகவே MN சமன் அரை PR. அதேவேளை ML இன் பெருமானம் QR இன் அரைவாசி ஆகும். QR இன் அரைவாசி. அதேவேளை LN இன் பெருமானம் PQ இன் அரைவாசி ஆகும். ஆகவே இங்கே பாருங்கள், MNL எனும் முக்கோணியின் நடுப்புள்ளிகளை தொடுக்க வருவது ABC எனும் முக்கோணியாகும். ஆகவே AB இன் பெருமானம் MN இன் அரைவாசி ஆகும். BC இன் பெருமானம் ML இன் அரைவாசி. அதே நேரம் AC இன் பெருமானம் LN இன் அரைவாசியாகும். முக்கோணி ABC இன் சுற்றளவு என்பது AB சக BC சக AC ஆகும். AB இங்கே பிரதியிடலாம் அரை MN என. அதே நேரம் BC க்கு பிரதியிடலாம் அரை ML என. அதே நேரம் AC க்கு பிரதியிடலாம் அரை LN என. இங்கே அரை பொதுவாக உள்ளது, அரையை வெளியிருக்கும். MN சக ML சக LN என பெறப்படுகிறது. இங்கே அரை MN க்கு பதிலாக அரை PR என ஆரை பிரதியிடலாம். ML க்கு பதிலாக அரை QR பிரதியிடலாம். LN க்கு பதிலாக அரை PQ பிரதியிடலாம். இங்கே அரை மீண்டும் வெளியேற்கப்படுகிறது. அரை PR சக QR
சகா PQ என பெறப்படுகிறது. ஒன்றின் கீழ் 4 PR சகா QR சகா PR என்பது PR சகா RQ சகா QP என்பது PQR சுற்றளவாகும். ஆகவே சுற்றளவின் பெருமானம் 12 சென்டிமீட்டர். எனவே 12 சென்டிமீட்டர் 4 மடங்கு 3 சென்டிமீட்டர் ஆகும். எனவே முக்கோணி ABCயின் சுற்றளவு 3 சென்டிமீட்டர் ஆகும். இப்போது 7வது வினாவை அவதானிப்போம். ABC எனும் முக்கோணியின் A பக்கத்தின் நடுப்புள்ளி P ஆகும். ACயின் நடுப்புள்ளி Q ஆகும். இது தரவு. எனவே கேள்வி முக்கோணி PBCயின் பரப்பளவு முக்கோணி BCQயின் பரப்பளவுக்கு சமன் என காட்டலாம். இதுதான் கேள்வி. அப்ப நாங்க இதை பார்த்தோன்னே விளங்குது இதுல நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தலாம். அப்ப நாங்க PQவை இணைப்போம். PQவை இணைத்தால் PQ சமாந்தரம் BCக்கு நடுப்புள்ளி தேற்றப்படி BC சமாந்தரம் PQ. எனவே இப்ப இக்கெல்லாம் செய்து கொண்டும் இல்லை, வீர நேரடியாக கிடைச்சிட்டு என்னென்றால் சமாந்தர கோடுகளுக்கிடையில் ஒரே அடியை கொண்ட முக்கோணிகளின் பரப்பளவில் சமனாகும். ஒரே அடியை கொண்ட இரு சமாந்தர கோடுகளுக்கிடையில் ஒரே அடியை கொண்ட முக்கோணிகளின் பரப்பளவுகள் சமனாகும். இதை நேரடியாக கொடுத்து போட்டு முக்கோணி PBC இன் பரப்பு சமன் முக்கோணி BQC இன் பரப்பு. காரணம் மட்டும் கொடுத்தா சரி. காரணம் இரு சமாந்தர கோடுகளுக்கிடையில் இடையில் ஒரே அடியை கொண்ட முக்கோணிகள் முக்கோணிகள் பரப்பளவில் சமனானவை. இது தேற்றம் நிறுவி வச்சுக்கிறது. ஆனால் இது நேரடியாக கொடுக்கலாம். முக்கோணி PBCயின் பரப்பளவு முக்கோணி BQCயின் பரப்பளவுக்கு சமனாகும் என நீ செய்ய வேண்டியது PQவை இணைக்க வேண்டும். PQவை இணைத்துவிட்டு BC சமாந்தரம் PQ. காரணம் நடுப்புள்ளி தேற்றப்படி இரண்டு சமாந்தரமாகும். 8வது வினா. PQRS என்பது ஓர் சதுரமாகும். வினா என்னென்றால் சதுரத்தின் நடுப்புள்ளிகளை இணைக்க வரும் நாட்பக்களின் சுற்றளவை காண்க. சுற்றளவை சேடு வடிவில் தருக. அப்ப நாங்க PQRS சதுர விளைவுடைய எல்லா பக்கங்களும் சமன். ஆகவே ஒரு பக்கத்தில் நீளம் இருக்கும் x என்று எடுத்தோம் என்றால் மூலை விட்டத்தின் பெருமானம் PRஇன் பெருமானத்தை காணலாம். PRஇன் பெருமானம் காணலாம். முக்கோணி PQRஐ கருதுவோம் என்றால் இப்படி வரும். செங்கோண முக்கோணி. இந்த செங்கோண முக்கோணியில இதுவும் x இதுவும் x. ஆகவே PRஇன் பெருமதியை காணலாம். PR பைதீரஸ் தேற்றத்தை பயன்படுத்தும் போது PRஇன் வர்க்கம் சமன் x வர்க்கம் சக x வர்க்கம். ஆகவே 2x வர்க்கம் PR வர்க்கம் சமன். ஆகவே PR சமன் வர்க்கமூலம் 2x ஆகும். அப்ப இது எனக்கு வருது வர்க்கமூலம் 2x. ஆகவே BCயின் பெருமதியும் ADயின் பெருமதியும் சமனாகும். ஏன் முக்கோணி PQRஐ கவனிக்கும் போது நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தும் போது PR அரைவாசி BC. ஆகவே BC சமன் அரைவாசி PR. அதே நேரம் ADயின் பெருமதி அரைவாசி PR.
இது சதுரமடியார மூலைவிட்டங்களின் பெருமானம் 7. எனவே 4 பக்கங்களும் சமனாக அமையும். இதுவும் ஒரு சதுரமாகவே காணப்படும். ABC என்பதும் ஒரு சதுரம். அப்ப 4 பக்கங்களும் அரை PR இருக்கலாம். அப்ப PR பெருமானம் வர்க்கமூலம் 2 x. எனவே ABCD இன் சுற்றளவு காண்க. ABCD இன் சுற்றளவு என்றால் 4 AB என போட்டாலும் சரி. ஒரு பக்கத்துல பெருமானத்துக்கு வந்து 4 பெருக்கி விட்டாலும் சரி சுற்றளவு காணுறதுக்கு. அப்ப AB அல்லது BC எந்த பக்கம் இருந்தாலும் சரி பெருமதி 4 தர அரை PR பெறப்படும். PR பெருமாதி கண்டுபிடிச்சி சுருக்கலாம். 2 சுருக்கினால் 2 தர வர்க்கமூலம் 2x. வர்க்கமூலம் 2x. இங்கே PQRS இன் சுற்றளவு தரப்படுகிறது 60 சென்டிமீட்டர். PQRS இன் சுற்றளவு 60 சென்டிமீட்டர். எனவே ஒரு பக்க நீளம் 15 சென்டிமீட்டர் ஆகும். 60 4ஆல் பிரித்தால் கிடைப்பது 15 சென்டிமீட்டர் ஒரு பக்க நீளமாகும். ஆகவே X இன் பெருமானம் 15 சென்டிமீட்டர். 15 சென்டிமீட்டர். அப்ப 2 தர 2 Xக்கு 15 பிரதியிடலாம். Xக்கு 15 பிரதியிடலாம். எனவே 30 வர்க்கமூலம் 2 என்பது முக்கோணி ABCD இன் சுற்றளவாகும். முக்கோணி ABC இன் சுற்றளவு 30 வர்க்கமூலம் 2 ஆகும். 11.2 பயிற்சி பார்ப்போம். அதில் முதலாவது வினா, இப்படி ஒரு முக்கோணி தரப்பட்டு முக்கோணி ABC என பெயரிடப்பட்டு இது முக்கோணியின் உள்ளே உள்ள யாதும் ஒரு புள்ளி P ஆகும். Pயை உச்சிக்கருடன் இணைக்க வரும் கோட்டு துண்டங்களின் நடுப்புள்ளிகள் முறையே X, Y, Z என தரப்பட்டிருக்கு. இப்ப வினா என்றால் BAC சமன், அதாவது BAC இன் பெருமானம் X, Z, Y இன் பெருமானத்துக்கு சமன் என காட்டணும். ABC இன் பெருமானம் Z, X, Y இன் பெருமானத்துக்கு சமன் என காட்டணும். அதே நேரம் ACB இன் பெருமானம் Z, Y, X இன் பெருமானத்துக்கு சமன் என காட்டணும். இதுக்கு நாங்கள் ஒரு அமைப்பு செய்ய வேண்டியிருக்கு. நடுப்புள்ளிகளை இணைப்போம். X, Y ஐ இணைப்போம். Y, Z ஐ இணைப்போம். X, Z ஐ இணைப்போம். இங்கே நீங்கள் முக்கோணி ABP இல் நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தலாம். AP இன் நடுப்புள்ளி Z, BP இன் நடுப்புள்ளி X. ஆகவே நடுப்புள்ளி தேற்றப்படி AB சமாந்தரம் XZ, அதேவேளை BC சமாந்தரம் XY, அதே நேரம் AC சமாந்தரம் ZY. அப்ப இந்த கோணத்துக்கு சமனாயிருக்கும் ஒத்த கோணம். ஆகவே இதுக்கு X என்று போட்டால் இதுவும் X. எனவே இது Y என்று போட்டோம் என்றால் இதுவும் Y. AB சமாந்தரம் XZ. இது M என்று போட்டால் BAP கோணம் M ஆகிக்கும் என்றால் அதுக்கு சமனாயிருக்கும் XZP கோணம். அதே நேரம் இது N ஆகிக்கும், இந்த கோணம் N ஆக இருக்கும் என்றால் இதுவும் N. அதே போல இதுக்கும் பயன்படுத்தினா நாங்கள் 1 கண்டு 3 ஒரே மாதிரி குறிப்பிட்டா சரி. அப்ப கோணம் BAC இன் பெருமானம் சமன் BAP சஹ PAC என குறிப்பிடலாம். BAP கோணம் M என்றால் PAC கோணம் N ஆகியது. ஆகவே BAC இன் பெருமானம் M சஹ N. அதே நேரம் முக்கோணி XYZ இல் கோணம் XYZ
z y என்பது கோணம் x z y என்பது x z p சஹ p z y என்ற கோணம். ஆகவே இங்கேயும் x z p இன் பெருமானம் m. ஆகவே p z y இன் பெருமானம் p z y இன் பெருமானம் n. ஆகவே x z y இன் பெருமானம் m சஹ n ஆகும். ஆகவே BAC இன் பெருமானமும் x y z இன் பெருமானமும் சமனாகும். ஆகவே கோணம் BAC சமன் கோணம் x z y. இதேபோல் ACB சமன் z y x என நிறுவலாம். CBA சமன் y x z எனவும் நிறுவலாம். இப்போது இது இரண்டாவது நாள் பார்ப்போம். முக்கோணி ABC இன் சுற்றளவு, முக்கோணி ABC இன் சுற்றளவு முக்கோணி x y z இன் இருமடங்கு என காட்டணும். இப்போ நடுப்புள்ளி தேற்றத்தை ஒவ்வொரு முக்கோணிக்கும் பயன்படுத்தினோம் என்றால் AB இன் பெருமானம் y x இன் 2 மடங்கு அல்லது x z சமன் அரை AB என குறிப்பிடலாம். அதே நேரம் x y இன் பெருமானம் அரை BC, y z இன் பெருமானம் அரை AC. எல்லாத்துக்கும் காரணம் நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தி இந்த x z x y y z இன் பெருமானங்களை காணலாம். ஆகவே முக்கோணி x y z இன் சுற்றளவு சமன் x z சஹ x y சஹ y z. ஆகவே பிரதிநிதித்துவம் அரை AB சஹ அரை BC சஹ அரை AC. எனவே அரையை வெளியெடுப்போம். AB சஹ BC சஹ AC என கிடைக்கும். முக்கோணி x y z இன் சுற்றளவுக்கு. ஆகவே AB BC CA என்பது முக்கோணி ABC இன் சுற்றளவு. ABC இன் சுற்றளவு. எனவே இரண்டை சமன்பாடு சேர்த்தால் இரண்டு முக்கோணி x y z இன் சுற்றளவு சமன் முக்கோணி ABC இன் சுற்றளவு. இரண்டாவது நாங்கள் அவதானிப்போம். இங்கே ஒரு முக்கோணி தரப்பட்டுள்ளது PQR. இதில் P கோணத்தின் இருவுறாக்கி QR ஐ S சந்திக்கின்றது. அதேவேளை இன்னொரு தரவு தரப்பட்டு QT இன் நடுப்புள்ளி F ஆகும். அப்ப QF சமன் FT. இந்த நிறுவ வேண்டியது FS சமாந்தரம் TR என. இப்ப இது நடுப்புள்ளி ஆக்கிவிட்டால் S QR இன் நடுப்புள்ளி S என காட்டினால் நடுப்புள்ளி தேற்றத்துப்படி PQR இல் QR சமாந்தரம் FS என நிறுவலாம். அப்ப பாருங்க, Q ஒரு தேற்றமைக்கு கோள் இருவுறாக்கி செங்கோணமாக அமையுமாக இருந்தால் இங்கே QPR இன் கோண இருவுறாக்கி இங்கே செங்குத்தாக இருக்கப்படியால QS சமன் SR. இது ஒரு தேற்றம். இது இதுக்கு சமனாகும். ஆகவே QF சமன் FT, QS சமன் SR. எனவே QRT எனும் முக்கோணியில் QRT எனும் முக்கோணி QRT இல் நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தினால் நேரடியாக விட FS சமாந்தரம் TR. மூன்றாவது நம்ம பார்ப்போம். PQR என ஒரு முக்கோணி தரப்பட்டிருக்கு. இதில்
எல் சமன் எல் கியூ சமன் பிஎன் சமன் என்ஆர். இது ஒரு பார்த்த பார்வைக்கு இரு சமபக்க முக்கோணியாகவே இருக்கு. அப்போ பி கியூ சமன் கியூஆர். எனவே இது ஒரு இரு சமபக்க முக்கோணி. அப்போ பி கியூஎம் பிஎம்ஆர் முக்கோணியை ஒரு விஷயம் காட்டினால் இந்த கோணம் ரெண்டும் செங்கோணமாக அமையும். அப்போ இது செங்கோணமாக அமையும், இது செங்கோணமாக அமையும். இதுதான் எழுத வேண்டியது. இப்போ பாருங்க, முக்கோணி PQM முக்கோணி PMR கருதுங்க. PQ சமன் PR தரவு, PM பொது பக்கம், PM பொது. அதே நேரம் QM சமன் MR இதுவும் தரவு. எனவே முக்கோணி PQM ஒருங்கி செய்யும் முக்கோணி PMRக்கு. எனவே PQM P சமன் PMR கோணம். எனவே PMQ கோணம் சமன் PMR கோணம். ஒருங்கி செய்யும் முக்கோணியின் ஒத்த உறுப்புகள், ஒருங்கி செய்யும் முக்கோணியின் ஒத்த உறுப்புகள். எனவே இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்ட வாரது 180 பாகை. ஆகவே PMQ சஹ PMR கோணம் சமன் 180 பாகை. ஆகவே இரண்டு PMQக்கு PMR என பெறுகிறோம். ஆகவே PMR சஹ PMR சமன் 180 பாகை. எனவே PMR சமன் 180 கீழ் 2, எனவே 90 பாகை. இது 90 பாகையாக அமையும் என்றால் இந்த PQR என்ற முக்கோணியில் நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தலாம். இந்த பக்கத்தில் நடுப்புள்ளி இது, இந்த பக்கத்தில் நடுப்புள்ளி N. எனவே QR சமாந்தரம் LN. எனவே இது செங்குத்த இருக்குமென்றால் இந்த கோணம் செங்குத்து. ஆகவே PM செங்குத்து LN ஆகும். இப்போது நாங்கள் 4வது வினாவை அவதானிப்போம். முக்கோணி PQR என்று ஒரு முக்கோணி தரப்பட்டு அதில் PQ நடுப்புள்ளி L, PR நடுப்புள்ளி M என தரப்பட்டு காட்ட வேண்டியது முக்கோணி PLM ஒருங்கி செய்யும் என்று LMQவுக்கு. இரண்டாவது சிலபடி முக்கோணி PQRின் பெறுமதி, முக்கோணி PQRின் பெறுமதியின் 4/3 மடங்கு நாட்பக்கள் LMRQவின் பெறுமதிக்கு சமன் LMQRின் பரப்பளவு. முதலாவது வினா பார்ப்போம். இந்த முக்கோணி அமைப்புடைய இருக்கிறோம். LM ஐ இணைக்குக, MQவை இணைக்குக. MQவை இணைச்சால் QML என்ற முக்கோணி கிடைக்கப்பெறும். அவ்வாறுங்க இந்த PQR என்ற முக்கோணியில நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தினால் இந்த கோணத்துக்கு சமாந்தரமாக அமையும். ஆகவே இங்கு தரப்படி இது செங்கோணம் என்று. ஆகவே இதுவும் செங்கோணமாக அமையும். அப்ப இந்த முக்கோணி இருந்தே பாருங்க, PL சமன் LQக்கு LM பொது பக்கம், இந்த கோணம் சமன், அடைப்பு கோணம் சமனாகி. ஆகவே முதலாவது PL சமன் PL LQக்கு சமன். காரணம் PQ இன் நடுப்புள்ளி, PQ இன் நடுப்புள்ளி L. அதே நேரம் PLM கோணம் சமன் QLM கோணம்.
நடுப்புள்ளி தேற்றம் நடுப்புள்ளி தேற்றம். அதே நேரம் LM பொது பக்கம், LM பொது. ஆகவே முக்கோணி PLM ஒருங்கு செய்யும் முக்கோணி QLMக்கு பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் முக்கோணம் ரெண்டும் ஒருங்கு செய்யும். முதலாவது வினாவுக்குரிய விட சரி. இப்போ இரண்டாவது வினாவை பார்ப்போம். இரண்டாவது வினாவுக்கு நாங்கள் நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தினால் LMக்கு எக்ஸ்ன்னு பெருமானம் கொடுப்போம். அப்போ LM எக்ஸ் ஆகிவிட்டால் QRின் பெருமானம் 2x ஆகும். அதே நேரம் PLக்கு நாங்கள் y என்று கொடுப்போம். PL y என்றால் LQவும் y பெருமானத்தை எடுக்கும். இதில் இரண்டாவது சிறுவினாவை பார்ப்போம். முக்கோணி PQRின் பரப்பளவின் 4/3 மடங்கானது. நாட்பக்கள் LMRQவின் பரப்பளவுக்கு சமனாகும் என காட்டணும். அப்போ நாங்கள் இந்த முக்கோணியை பார்த்த உடனே LMக்கும் QRக்கும் ஒரு தொடர்பு எடுக்கலும். LM இன் 2 மடங்கு QR. அப்போ LMக்கு x என போட்டால் QRின் பெறுமதி 2x ஆகும். அதேவேளை PL சமன் LQ. ஆகவே இதுக்கு y என்று பிரதிவிட்டால் இதுவும் y ஆகும். ஆகவே எங்களுக்கு தேவையானது நாட்பக்கள், அதாவது சரிவகம் LMRQ இன் பரப்பு சமன் அரை தர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை x சக 2x 2 உறுப்பு அடைப்பு போடணும். செங்குத்துயரம் y. ஆகவே அரை தர 3xy. நாட்பக்கள் சரிவகம் LMRQவின் பரப்பளவு. இப்போ முக்கோணி PQRின் பரப்பளவு R-இன் பரப்புக்கு போடிலும் அரை தர செங்குத்துயரம் PQ 2y போடணும். 2y y சக y 2y தர அடி நீளம் QR 2x. ஆகவே அரைக்கு 2க்கு 2 சுருக்கலாம். எனவே 2xy. அப்போ xy சமன் அரை 2 சமன்பாடு சரி கொண்டு போகிற நேரம் அரையாக அமையும். அரை தர முக்கோணி PQR. எனவே இங்கே சரிவகம் LMRQவின் பரப்பளவு LMRQவின் பரப்பு சமன் 3xy கீழ் 2. அப்போ xyக்கு பிரதிடலாம் 3/2 தர அரை முக்கோணி PQRின் பரப்பு. எனவே 3/2 தர 4 PQR.